Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல டுடே ரால்ஃப் வால்டோ எமர்சனோட போயம் பிரம்மா வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்த்துருவோம். ரால்ஃப் வால்டோ எமர்சன் he was born in the 1803 and he died in the 1882. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவர் வந்து எஸ்ஸேஸ் எழுதியிருக்காங்க, ஒரு லெக்சரராக இருந்திருக்காங்க, ஒரு ஃபிலாசபராகவும் கூட இந்த ரால்ஃப் வால்டோ எமர்சன் வந்து இருந்திருக்காங்க. இவங்கள முக்கியமாக நம்ம எதுக்கு ஞாபகம் வைக்கணும் அப்படின்னா, இவங்க தான் டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட் அதோட ஒரு லீடிங் வாய்ஸ், ஒரு ஃபவுண்டர்னு கூட சொல்லலாம். டிரான்சென்டென்டலிஸ்ட் மூமெண்ட். இந்த டிரான்சென்டென்டலிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம். அண்ட் இதில் ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ், ரிலீஜியஸ் எலமெண்ட்ஸ், காட் கிட்ட நம்ம ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அண்ட் லிட்ரேச்சருக்கும் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறதுனால லிட்ரேச்சரில் இருக்க ஒரு மூமெண்ட்டோ அப்படியும் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிரான்சென்டென்டலிசம் வந்து நியூ இங்கிலாண்டில் அந்த 1820ஸ்லேருந்து 1830ஸ்க்கு அந்த டைம்குள்ளே தான் எமர்ஜ் வந்து ஆகியிருக்கு. நியூ இங்கிலாந்து வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் தான் இருக்குது. இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர் தானே. நியூ இங்கிலாந்து அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்க ஒரு ரீஜியனோட ஒரு நேம் தான். அங்கே தான் இந்த மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் வந்து ஆகியிருக்கு. இவங்களோட மெயினான மோட்டோ என்ன அப்படின்னா, பீப்புள் எல்லாருமே வந்து நல்லவங்க தான், எல்லார்கிட்டையும் ஒரு இன்ஹிரண்டான குட்னஸ், அந்த குட்டான நேச்சர் வந்து பீப்புளுக்கு வந்து தன்னாலவே இருக்குது அப்படின்ட்டு இவங்க வந்து பேசுவாங்களாம். இவங்க யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சொசைட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. சொசைட்டியில் இருக்க அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, அதுதான் ஒரு இண்டிவிஜுவலோட அந்த பியூரிட்டியை வந்து கரப்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. மக்கள் எல்லாருமே நல்லவங்க தான், சுற்றி இருக்க சொசைட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அவங்கள வந்து கரப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் இவங்க செல்ஃப் ரிலையன்ஸ், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னா இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த மோட்டோவையும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. எமர்சன் வந்து 1836 ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காங்க. அதோட நேம் வந்து நேச்சர். இந்த நேச்சர் ஒர்க் தான் இந்த டிரான்சென்டென்டலிசம் ஃபிலாசபி இருக்குல்ல, அதில் ஃபர்ஸ்ட் எழுதின ஃபவுண்டேஷனல் ஒர்க்காக வந்து இருந்திருக்கு. தென் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் பிரம்மா, இதுவுமே இந்த டிரான்சென்டென்டலிசம் லிட்ரேச்சரில் இருக்க ஒரு ஒர்க்காக தான் வந்து இருக்குது. இந்த ஒர்க்கை எமர்சன் வந்து 1856 வந்து எழுதியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணது வந்து 1857 நவம்பர் மந்த் த அட்லாண்டிக் அந்த இஷ்யூவில் இவங்க வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்களாம். த அட்லாண்டிக் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு மேகசினாக வந்து இருக்குது. அந்த மேகசினில் தான் பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த போயமில் பிரம்மன் அவங்கள பற்றி இவங்க வந்து பேசியிருக்காங்க. பிரம்மன் அப்படின்னா யார் அப்படின்னா, வேதாஸில் இருக்கிற காட்ஸ் எல்லாத்துக்குமே யூனிவர்சல் காட், எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டாக இருக்க காட் தான் இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த போயமோட ஸ்பீக்கருமே யார் அப்படின்னா பிரம்மன் தான். இந்த பிரம்மன் வந்து ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிசையன்ட் அண்ட் ஆம்னி பிரசன்ட்னு சொல்லி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து காடுக்கு எல்லாம் காட் அப்படி தானே. ஸோ ஹி இஸ் ஆல் பவர்ஃபுல். நம்ம எமர்சன் பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதா, கதா உபனிஷத் அப்படின்லாம் இந்தியன் லிட்ரேச்சர் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து படிச்சிருக்காங்க. இந்த டிரான்சென்டென்டலிசம் மூமெண்ட் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து ஹிந்து அந்த இதில் இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். அதை பற்றி தான் இந்த ரைட்டர்ஸ், அமெரிக்கன் ரைட்டர்ஸாக இருந்தாலுமே இந்த ஹிந்துயிசமில் இருக்க அந்த லிட்ரேச்சர் ஒர்க்ஸில் இருக்க நிறைய விஷயங்களை அவங்களோட ஒர்க்கில் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் எமர்சன் அவர் படித்த பகவத்கீதா, கதா உபனிஷத் இதில் இருந்து அவங்களுக்கு வந்து பிரம்மன் பற்றின ஒரு நாலேஜ் வந்து கிடைக்குது. இந்த போயமோட தீம் பார்த்தோம் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்கல்ல, ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஆத்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆத்மா எல்லாமே வந்து ஒரு இல்யூஷனில் ட்ராப் ஆகி வந்து இருக்குது. அந்த இல்யூஷனை வந்து மாயான்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு சால்வேஷன் வந்து வேணும் அப்படின்னா அவங்க அந்த பிரம்மன் கூட யுனைட் ஆனால் தான் அவங்களோட சால்வேஷன் வந்து கிடைக்கும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை வந்து ஆத்மான்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த உலகத்தில் மாயா அப்படிங்கிற ஒரு இல்யூஷனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாடியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ட்ரூவான சால்வேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, அவங்க பிரம்மன் கூட எப்போ யுனைட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ட்ரூவான சால்வேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த போயமில் வந்து போர்ட்ரே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போயம்லே பார்த்தோம் அப்படின்னா எமர்சனுக்கு இந்த ஹிந்து ஃபிலாசபிக்கல் ஐடியாஸ் கூட எவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருந்திருக்கு அப்படிங்கிறத போர்ட்ரே வந்து பண்ணுது. அண்ட் இந்த போயம்ல இருந்து ரைம் ஸ்கீம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. என்டையரான UGTRB 2024 கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா போயம் லைன்ஸ் அண்ட் அதோட மீனிங்கை தாண்டி ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து இதுதான். அது இந்த
போயமோட ரைம் ஸ்கீம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த போயமை வந்து 4 குவாட்ரைன்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. 4 குவாட்ரைன்ஸ் அப்படின்னா 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய 4 ஸ்டான்ஸாஸாக வந்து இருக்குது. அண்ட் அதோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபி ஏபி சிடி சிடி இஎஃப் இஎஃப் ஜிஹெச் ஜிஹெச்சாக வந்து இருக்குது. நம்ம இந்த போயம்க்கு போகிறதுக்கு முன்னாடி பிரம்மா அண்ட் பிரம்மன் அந்த 2 பேருக்கும் இடையில இருக்க டிஃபரன்ஸ் வந்து பார்த்துப்போம். பிரம்மா அண்ட் பிரம்மன் ரெண்டுமே சேம்னு சொல்லி நினச்சிட்ருப்போம். பட் அதில் ஒரு டிஃபரன்ஸ் வந்து இருக்குது. பிரம்மா வந்து யார் அப்படின்னா கிரியேட்டர். ஹிந்து ஃபிலாசபியில் வந்து திருமூர்த்தின்னு சொல்லுவாங்க. அதில் 3 பேர் இருக்காங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவா. அண்ட் இந்த பிரம்மா வந்து எல்லாத்தையும் வந்து கிரியேட் பண்ணுவாங்க, விஷ்ணு வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க, சிவா வந்து டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஆக்கும் கடவுள், பாதுகாக்கும் கடவுள் அண்ட் அழிக்கும் கடவுள்னு சொல்லி 3 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த பிரம்மா வந்து இருக்காங்க. அவங்க தான் அந்த யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிரியேட் பண்ணுறது, ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணது இந்த பிரம்மான்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரம்மாவோட அப்பியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 4 ஹெட் வந்து இருக்குமா. அந்த 4 ஹெட்டுமே வந்து 4 வேதாஸ், ரிக், யஜூர், சாமா, அதர்வனான்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த 4 வேதாஸை சிம்பலைஸ் பண்ணுற மாதிரி 4 ஹெட் வந்து இருக்கும், 4 ஆர்ம்ஸ் வந்து இருக்கும். ஆஃபன் வந்து ஒரு லோட்டஸ் மேலே உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாங்க இந்த பிரம்மா. பிரம்மன் அது யார் அப்படின்னா அல்டிமேட் ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு காஸ்மிக் பவர் மாதிரி. அண்ட் இந்த பிரம்மனுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கிடையாது. இன்ஃபினிட்டான ஃபார்மில் எட்டர்னலாக தான் இவங்க வந்து இருக்கிறாங்க. அண்ட் இவங்களை பற்றி இந்த உபனிஷத்ஸ், வேதாந்தா அதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் வந்து இந்த பிரம்மனாக தான் இருக்காங்க. இவங்க வந்து மேலும் கிடையாது, ஃபீமேலும் கிடையாது, இவங்களுக்கு எந்த ஒரு ஃபார்மும் கிடையாது. பட் இவங்க தான் இருக்கிற எல்லாத்துக்குமே அல்டிமேட்டான காட் வந்து இந்த பிரம்மன் தான். ஹிந்து ஃபிலாசபியோட ஹையஸ்ட் ஏம் வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து மோக்ஷம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த மோக்ஷம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரம்மனோட நம்ம வந்து ரியலைஸ் ஆகணும், அவங்க கூட ஒன்றிணையும் போது தான் மோக்ஷம் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள மோஸ்ட்டாக வந்து ஒரு கடவுளாக யாருமே வந்து கும்பிட்றது வந்து கிடையாது. பட் எல்லாத்துக்குமே இருக்கிற ஒரு அல்டிமேட்டான பவர் வந்து இந்த பிரம்மன் தான். இதுக்கு முன்னாடி ஸ்லைடில் போட்டிருக்க பிக்சர் தான் பிரம்மாவோட பிக்சர். அண்ட் இந்த ஸ்லைடில் ஃபார்ம்லெஸ்ஸாக இருக்காங்கல்ல, இதுதான் பிரம்மனாக வந்து இருக்காங்க. நம்ம போயமோட டைட்டில் வந்து பிரம்மான் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இதோட அந்த ஸ்பீக்கர் வந்து யார் அப்படின்னா பிரம்மன், அந்த அல்டிமேட் பவராக இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து பேசுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க எமர்சன். நம்ம என்ன இந்த போயம் லைன்ஸ்குள்ளே வந்து போவோம். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ் ஆர் இஃப் த ஸ்லைன் திங்க் ஹீ இஸ் ஸ்லைன். முதல்ல ஒரு கில்லர் பற்றி பேசுகிறாங்க. ரெட் ஸ்லேயர், ஸ்லேயர் அப்படின்னா கொல்றவங்க, யாரோ ஒருத்தவங்கள கொல்றவங்க. அண்ட் ஸ்லைன் அப்படின்னா அந்த கொல்லப்பட்டவங்க. ஓகேயா, அப்போ இதில் 2 பேர் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து கில்லராக இருக்காங்க, ஒருத்தவங்க வந்து விக்டிமாக இருக்காங்க. அந்த கொல்றவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நான் தான் கொன்னேன். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், அந்த கொல்றவன் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி நினைப்பானான். அந்த இறந்து போய் கிடக்கிறான்ல ஸ்லைன், அந்த விக்டிமாக இருக்கான்ல, அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா ஓகே இவன் நம்மளை கொன்னுட்டான், அதனால நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைப்பான். இவங்க 2 பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆக்ஷனை செஞ்சது வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இந்த ஆக்ஷனை செஞ்சது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அல்டிமேட் பவராக இருக்கிற அந்த பிரம்மனாக தான் இருக்காங்க. தே நோ நாட் வெல் த சட்டில் வேஸ் ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகெயின். இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா அந்த பிரம்மனோட சட்டிலான வேஸ் வந்து தெரியாது. ஐ கீப் அண்ட் பாஸ் அண்ட் டேர்ன் அகெயின். இதில் வந்து அந்த சோல் பற்றி பேசுகிறாங்க. ஒரு மனுஷன் வந்து இறந்து போயிட்டாலும் அவனோட சோல் வந்து அப்படியே பாஸ் ஆகும், திரும்ப அடுத்து ஒரு பிறவி கூட எடுக்கும். அப்படி பிறவியே எடுக்கலை அப்படின்னா தானே அது மோக்ஷம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே என்ன தெரியாது அப்படின்னா இவங்க செஞ்ச ஆக்ஷனுக்கு காரணமும் வந்து நான் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தெரியாது. அந்த சோல் வந்து சட்டில் வேஸில் போயிட்டு அது வந்து பாஸ் ஆகும். அந்த சோல் வந்து லைஃப் அண்ட் டெத்துக்கு வந்து ஒரு பியாண்டான ஒரு விஷயமா வந்து இருக்கும். அந்த சோலோட அந்த சட்டில் வேயை வந்து தீர்மானிக்கக்கூடியது வந்து இந்த பிரம்மன் நானாக தான் இருப்பேன். அந்த ரெட் ஸ்லேயர் செஞ்ச ஆக்ஷனும் நான் தான், அந்த கீழே இறந்து போனால அவனுக்கோட அந்த ஆக்ஷனும் வந்து நான் தான். ஸோ ஐ எம் அல்டிமேட் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த பிரம்மன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த லைன்ஸ் வந்து பார்த்துருவோம். இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் he slays, or if the slain think he is slain. They know not well the subtle ways I keep and pass and turn again. Then stanza 2 வந்து பார்ப்போம். Far or forgot to me is near. Shadow and sunlight are the same. The vanished gods to me appear and one to me
ஆர் ஷேம் அண்ட் ஃபேம். இதில் வந்து சில விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணி அந்த பிரம்மன் வந்து எனக்கு எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் அண்ட் ஃபார்கட் டு மீ இஸ் நியர் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிறது ஆர் மறந்து போகிறது எல்லாமே எனக்கு வந்து ஒன்று தான். ஃபார் அண்ட் ஃபர்கட் அது ரெண்டுமே எனக்கு வந்து ஒன்று தான். ஷேடோ அண்ட் சன்லைட் அந்த இருட்டாக இருந்தாலும் சரி வெளிச்சமாக இருந்தாலும் சரி எல்லாமே எனக்கு வந்து சேம் தான். ஈவன் வேனிஷ்டு காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வேனிஷ்டு காட்ஸ்ன்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா சில காட்ஸை வந்து முன்னாடி காலத்தில் வந்து வழிபட்டிருப்பாங்க. பட் காலப்போக்கில் அந்த வழிபாடு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகியிருக்கும். ஸோ அந்த மாதிரி வேனிஷ்டு காட்ஸ் இருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்து ஒன்று தான். அந்த வேனிஷ்டு காட்ஸோட ஸ்பிரிட் வந்து என்கிட்ட வந்து எக்ஸிஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது என்னமோ. ஸோ அவங்க இன்னுமே வேனிஷ் வந்து ஆகலை. அண்ட் எனக்கு ஷேம் அண்ட் ஃபேம் ரெண்டுமே ஒன்று தான். ஷேம் அப்படின்னா அவமானப்படுறது, ஃபேம் அப்படின்னா நல்ல புகழ் எல்லாம் கிடைக்கிறது, எல்லாமே எனக்கு வந்து ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா அந்த தூரமாக இருக்கிறது மறக்கிறது ரெண்டுமே அவருக்கு வந்து ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. ஷேடோ அண்ட் சன்லைட் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி ஷேம் அண்ட் ஃபேம் ரெண்டுமே ஒன்று தான். வேனிஷ்டு காட்ஸ் கூட என்கிட்ட அவங்க இன்னுமே எக்ஸிஸ்டண்ட்டில் தான் இருக்காங்க. அவங்களோட ஸ்பிரிட் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களுமே எனக்கு வந்து ஒன்று தான். அவங்களுமே எனக்குள்ளே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டான்ஸால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஃபார் ஆர் ஃபர்கட் டு மீ இஸ் நியர். ஷேடோ அண்ட் சன்லைட் ஆர் த சேம். த வேனிஷ்டு காட்ஸ் டு மீ அப்பியர் and one to me are shame and fame. Then stanza 3 வந்து பார்ப்போம். They reckon ill who leave me out. When me they fly, I am the wings. சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெக்கான் பண்ணுறாங்க. ரெக்கான் அப்படின்னா காட்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சிலர் வந்து இக்னோர் பண்ணுறாங்க. தே ரெக்கான் இல் ஹூ லீவ் மீ அவுட். சிலர் வந்து காட் வந்து இல்லைன்னு சொல்லி இக்னோர் பண்ணிவிட்டு என்கிட்ட இருந்து லீவ் ஆகி வெளியே போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. வெளியே அவங்க வந்து பறந்து போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அவங்க பறக்கும்போது அவங்களோட அந்த விங்ஸே வந்து நான் தான். வென் மீ தே ஃப்ளை ஐ ஆம் த விங்ஸ். நானே இல்லைன்னு சொல்லி ஒருத்தன் போகிறான்னாலும் அவனுக்கு அந்த போகக்கூடிய அந்த பாதையை கூட நான் தான் வந்து இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ ஆம் த டவுட்டர் அண்ட் த டவுட் அப்படின்னா கேள்வியும் நான் தான் பதிலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த டவுட்டர் அதுவும் நான் தான், அதுக்கான ஆன்சருமே வந்து நான் தான். ஐ ஆம் த ஹைம் த பிராமின் சிங்ஸ். பிராமின் அப்படின்னா ரிலீஜியஸ் செக்டாரில் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அவங்க வந்து காடுக்கு வந்து அர்ச்சனையோ இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு பீப்புளாக வந்து இருப்பாங்க. அவங்க பாடுவாங்கள்ல அந்த ஹைம் அப்படின்னா அந்த ரிலீஜியஸ் சாங்கை தான் ஹைம்னு சொல்லுவாங்க. அவங்க பாடக்கூடிய அந்த ரிலீஜியஸ் சாங்குமே வந்து நான் தான். ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரம்மன் வந்து ஒருத்தர் வந்து காட் இல்லைன்னு சொல்லி என்னை விட்டு பறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களோட அந்த விங்ஸாக கூட நான் தான் வந்து இருப்பேன். நான் தான் கொஸ்டினாகவும் இருப்பேன், நான் தான் ஆன்சராகவும் இருப்பேன். அந்த பிராமின்ஸ் எல்லாம் பாட்டு பாடுறாங்கல்ல ஹைம், அது கூட நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. they reckon ill who leave me out. when me they fly I am the wings. I am the doubter and the doubt and I am the hymn the Brahmin sings. then stanza 4 வந்து பார்ப்போம். the strong gods பைன் ஃபார் மை அபோட். பைன் அப்படின்னா ஏர்ன் லாங் பண்ணுறது, ஏங்குறது. ஸ்ட்ராங் காட்ஸ்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கான காட்ஸ் இந்திரா, அக்னி, யமா, இந்த மாதிரி காட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கான காட்ஸ். இவங்கெல்லாம் எதுக்காக ஏர்ன் பண்ணுறாங்க, எதுக்காக லாங் பண்ணுறாங்க அப்படின்னா என்னோட அபோர்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. அபோர்டு அப்படின்னா இந்த பிரம்மன் வந்து வாழக்கூடிய அந்த பிளேஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து இவங்களும் போயிட்டு அந்த பிரம்மனோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. த ஸ்ட்ராங் காட்ஸ். அண்ட் பைன் இன் வெயின் த சேக்ரெட் செவன். த சேக்ரெட் செவன் அப்படின்னா ரிஷிகளை மென்ஷன் பண்ணுறாங்க. சப்த ரிஷின்னு சொல்லி ஒரு 7 ரிஷிகள் வந்து இருக்காங்க. அதில் முக்கியமானவங்க இந்த வசிஷ்டா, விஸ்வாமித்ரா, இவங்களோட சேர்த்து 7 ரிஷிகள் வந்து இருக்காங்க. அவங்களும் அதே விஷயத்துக்காக தான் பைன் பண்ணுறாங்க. பைன் என்னன்னு சொன்னே லாங் பண்ணுறாங்க. பட் அதுவுமே வேண்டாம். ஸ்ட்ராங் காட்ஸாக இருக்கக்கூடிய இந்திரா, அக்னி, யமா இவங்களும் கூட என்னோட அபோர்டில் என்னோட இருக்கணும்னு சொல்லி ஏர்ன் பண்ணுறாங்க. அதே மாதிரி த சேக்ரெட் செவன் அப்படிங்கிற சப்த ரிஷிகளும் கூட என்னோட அபோர்டில் என் கூட இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது எல்லாமே வேண்டாம், அது எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்குது. என் கூட கடைசியாக யார் தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத லாஸ்ட் 2 லைனில் கொடுத்துருக்காங்க. பட் டவ் மீக் லவர் ஆஃப் த குட் ஃபைண்ட் மீ அண்ட் turn thy back on heaven. but நீ
மீக் லவர் ஆஃப் த குட், நல்லதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, ஹம்பிளான பர்சன். மீக் அப்படின்னா ஹம்பிள், நல்லதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஹம்பிளான பர்சன் இருப்பாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் என்னை வந்து ஃபைன் பண்ண முடியும். பெரிய பெரிய காட், பெரிய பெரிய ரிஷியாக இருந்தால் கூட என்னை வந்து ஃபைன் பண்ண முடியாது. பட் மீக் லவர் ஆஃப் த குட், ஹம்பிளாக குட்னஸை லவ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து என்னை வந்து ஃபைன் பண்ணலாம். அண்ட் அவங்க ஹெவனுக்கு வந்துட்டு என்கிட்ட இருந்து அந்த ட்ரூவான சால்வேஷனை வந்து அட்டைன் வந்து பண்ணலாம், அந்த மோக்ஷா வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸா 4ல் பார்த்தோம் அப்படின்னா, கிரேட்டான ஸ்ட்ராங்கான காட்ஸ், சீக்ரெட் 7ல் இருக்க ரிஷிகள் எல்லாருமே வந்து என் கூட வந்து என்னோட அபோர்டில் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அது எல்லாமே வெயினாக தான் போகுது. யார் தான் என் கூட இருக்க முடியும் அப்படின்னா, மீக் லவர் ஆஃப் த குட், ஒரு நல்ல மனுஷன் என்ன நினச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லைன்ஸும் வந்து பார்த்துருவோம். த ஸ்ட்ராங் காட்ஸ் பைன் ஃபார் மை அபோட் and pine in vain the sacred 7, but thou meek lover of the good find me and turn thy back on heaven சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயமோட ஸ்பீக்கர் வந்து பிரம்மன் தான். எல்லாத்துக்குமே அல்டிமேட் பவராக இருக்க அந்த பிரம்மன் கூட யுனைட் ஆகணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை நம்ம செஞ்சால் தான் யுனைட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த போயமில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதிலிருந்து ஒரு கொஸ்டினும் கூட கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஃபாலோட் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் த போயம் பிரம்மா? ஏபி. அண்ட் இதில் இருக்க எல்லா லைன்ஸுக்குமே நீங்கள் வந்து ரைம் ஸ்கீம் வந்து போட்டு பாருங்கள். அது கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். ஏபி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா, செகண்ட் வந்து சிடி, தென் இஎஃப் ஜிஹெச் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்து இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த போயம்லேருந்து. அதோட ஆன்சரை நீங்கள் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் த ரெட் ஸ்லேயர் திங்க் ஹீ ஸ்லேஸ், ஹூ இஸ் ஸ்பீக்கிங் இன் த போயம்? தி ஆப்ஷன்ஸ் ஆர் பிரம்மா, பிரம்மன், எமர்சன், a warrior. Second question, far or forgot to me is near. What does Brahman say about distance? Near and far are the same. Far is always better. Near is more important. Distance is real. And third question, the strong gods pine for my abode. What do the gods want? To fight Brahman, to live with Brahman, to destroy Brahman, to ignore Brahman. அண்ட் அடுத்த 2 கொஸ்டின் வந்து அந்த லைன்ஸ்லேருந்து கேட்டிருக்கேன். ஏன்னா லைன்ஸ்லேருந்தும் கூட கொஸ்டின் வந்து நிறையா வந்து கேட்குறாங்க. இஃப் த ரெட் டேஷ் திங்க் ஹீஸ் ஸ்லேஸ், ஆர் இஃப் த டேஷ் think he is slain, they know not well the subtle ways. And the 5th question is, I am the dash the Brahmin sings. ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.